இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக வெந்தய மாங்காய் இனிப்பு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மாங்காய், வெந்தயம், கடுகு, பெருங்காயம், லவங்கம், பட்டை, மிளகாய் தூள், வெல்லம், எண்ணெய். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வெல்லம் போட்டு செய்ய போறோம். வெல்லம் வந்து எப்பயுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தினம் ஒரு உருண்டை வெல்லம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கு முக்கியமா ரொம்ப நல்லது. அயன் சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. உங்களுக்கு ரத்தம் நிறைய விருத்தி செய்யறதுக்கும் வெல்லம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனிமிக்கா இருக்கவங்களுக்கு வெல்லம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வானிலை காஞ்சிருக்கு. இதுல கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதுல கடுகு போட்டிருக்கேன் நானு. இதுல வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். லவங்கம், பட்டை, லவங்கம் 2 போட்டிருக்கேன். பட்டை 1 அப்படி போட்டிருக்கேன். அது இதுல வந்து நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதை நல்லா பொரியணும். இது பெருங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேஸ் ப்ராப்ளம் எடுக்கக்கூடிய சக்தி பெருங்காயத்திற்கு இருக்கு. நீங்க மோர்ல வந்து பெருங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்ப இது நல்லா கடுகு வெடிக்கிறது. மாங்காய நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், தோல் எடுத்து அதையும் போடுறேன். அதோட நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே உங்களுக்கு இந்த மாங்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்ப இதுல தேவையான அளவுக்கு காரம், நான் இதுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். காரம் நிறைய வேணுன்றவங்க நீங்க போட்டுக்கலாம், 2-3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம இதுல உப்புக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்னா வெல்லம் போடுறோம். வெல்லம் வந்து இனிப்பை ரொம்ப கூட்டி கொடுக்கும். இப்ப மாங்காயோட புளிப்பும் அந்த வெல்லமும் சேரும்போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/2 கப் வெல்லம் அதுல நான் போடுறேன். இந்த சூடுலயே வெல்லம் வந்து நல்லா உங்களுக்கு இளகிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்ப இந்த நம்ம வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, சூடுலயே அந்த வெல்லம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கரை. எப்பயுமே புளிப்புக்கு கூட நம்ம இனிப்பு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதல் சுவையா நமக்கு கூட்டி கொடுக்கும். நல்லா இப்படி மாங்காய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையும் இருக்கும் உங்களுக்கு. அதுல பாருங்க, இப்ப நல்லா இந்த வெல்லமும் கரைஞ்சி விலகி எடுத்து நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இப்ப வந்து நல்லா இளகி அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு உங்களுக்கு. கரைஞ்ச உடனே நம்ம வந்து இந்த மாங்காயோட நல்லா அதை கலந்துடலாம். இந்த வெல்லம் வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போறோம் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் இருந்தா போறோம் உங்களுக்கு. பாகு பதம்லாம் தேவையில்லை இதுக்கு. வாசனை பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இந்த வெல்லத்தோட வாசனை அதுல கலந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல அந்த வாசனை எனக்கு தெரியுது. அதை நீங்க செய்யும் போது உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி. இப்ப நான் கொஞ்சம் அடுப்பை பெருசா வச்சுக்கலாம். இப்ப நல்லா இது இளகி வந்த உடனே நம்ம இதை ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்ப பாருங்க நல்லா சேர்ந்து எப்படி வருது பாருங்க. ரொம்ப ரொம்ப இந்த மாங்காயில இனிப்பு காரம் எல்லாம் இறங்கி இருக்கனால ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு செய்தி போடுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுல் எடுத்துக்கிறேன்.
சுவையான வெந்தய மாங்காய் இனிப்பு ஊறுகாய் உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக சொல்றேன். நானு வாணலில எண்ணெய் விட்டுட்டு அதுல கடுகு, வெந்தயம், லவங்கம், பட்டை, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சோடனே அதுலயே வந்து கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே அதுல வந்து மிளகாய் தூள் அதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிளகாய் தூள் போட்டு கலந்த உடனே நம்ம வந்து வெல்லம் வச்சிருக்கோம் இல்லையா, 1/2 கப் வெல்லம் வச்சிருக்கோம். அந்த 1/2 கப் வெல்லத்தை நல்லா போட்டு நல்லா கலந்துட்டு அந்த வெல்லம் நல்லா இலகி வரணும். நல்லா இலகி வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இறுகி வந்த உடனே அதை பவுல் எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான வெந்தய மாங்காய் இனிப்பு ஊறுகாய் உங்களுக்காக தயாராயிடுச்சு.